ஈரானின் அணுவாயுத திட்டங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல், நாடு முழுவதும் கேட்ட சத்தம். விமான நிலையம் திறக்கப்பட்டதால் அமிதாபாத்திற்கு செல்லும் ஏர் ஏசியா மலேசிய ஏர்லைன்ஸ் விமான சேவைகளில் மாற்றம் இல்லை. நெகிரி செமிலானில் 18 பள்ளி வேன்கள் சட்டவிரோதமாக ஓடியதா? ஜேபிஜே அதிரடி சோதனையில் பறிமுதல். ஒடிசாவில் பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி கொலை, பழி தீர்த்த பெண்கள் கைது. ஜொஹோர் சிங்கப்பூர் எல்லையில் ஏற்படும் நெரிசலை சரி செய்ய EAIC திட்டம். பினாங்கு பரனாக்கான் மாளிகையின் கார் நிறுத்தும் இடத்தில் கடந்த ஆண்டு மரம் விழுந்து சீனாவை சேர்ந்த 2 சுற்றுப்பயணிகள் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் அவர்களது குடும்பத்தினர் அலட்சியத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் காரணமாக பினாங்கு தீவு நகராண்மை கழகமான MBPP உட்பட 6 தரப்பினருக்கு எதிராக 20 மில்லியன் ரிங்கேட் இழப்பீடு வழக்கு தொடுத்துள்ளனர். இன்று பினாங்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தங்கள் வழக்கு மனுவில் 69 வயதான லியூ ஜூ மற்றும் 36 வயதான லியூ ஜின்ஜின் ஆகியோரின் வாழ்க்கை துணைவர்களான யாங் ஜூலி மற்றும் வாங் கெங்ஃபெங் பொது சிறப்பு மற்றும் முன்மாதிரியான இழப்பீடாக 1.75 மில்லியன் ரிங்கெட்டிற்கும் அதிகமான தொகையை கோரினர். கடந்த ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதியன்று நடந்த துயர சம்பவத்தை தடுக்க பிரதிவாதிகள் நியாயமான நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டதாக குடும்பத்தினர் கூறுகின்றனர். இந்த வழக்கில் அருங்காட்சியக நடத்துனரான பினாங்கு பரனாக்கான் மாளிகை சென்டரியான் பெர்ஹாட், நில உரிமையாளர் SSM கேபிட்டல் சென்டரியான் பெர்ஹாட், அண்டை சொத்து உரிமையாளர் ஸ்ரீகுமரன்ஸ் டெக்ஸ்டைல் சென்டரியான் பெர்ஹாட், சுற்றுலா நிறுவனமான பாலி ஹாலிடே சென்டரியான் பெர்ஹாட், வேன் ஓட்டுநர் ஹார் குவாய்லேங் மற்றும் MBPP ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ளனர். வழக்கமான ஆய்வுகளை நடத்த தவறியது மற்றும் சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பிறகு மரத்தை அகற்றுவதற்கான அறிவிப்பை மட்டும் வெளியிட்டது உள்ளிட்ட பல தோல்விகளை MBPP-யின் உரிமை கோரல் அறிக்கை கோடிட்டு காட்டுகிறது. மறைந்த ஜின்ஜினுக்கு அவரது குடும்பத்தினர் 1.13 மில்லியன் ரிங்கேட்டை அவரது குடும்பத்தினர் இழப்பீடு கோருகின்றனர். லியூ ஜூவுக்கு எதிர்பார்க்கப்படும் ஓய்வூதிய வருமானமான இழப்பு மற்றும் முன்மாதிரியான சேதங்கள் உட்பட 4,64,829 ரிங்கேட்டை அவரது குடும்பத்தினர் இழப்பீடு கோருகின்றனர். சிங்கப்பூர் செல்வதற்கான ஜொஹோர் பாரு எல்லையில் ஏற்படும் நெரிசல் பிரச்சனையை நிவர்த்தி செய்ய சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடத்தில் உள்ள குடிவரவுத்துறையின் தனிமைப்படுத்தும் வளாகத்தின் CIQ கட்டமைப்பு திட்டம் மற்றும் அமைப்பை மேம்படுத்துவதற்கான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என முகமை ஒருமைப்பாடு ஆணையம் EAIC முன்மொழிந்துள்ளது. இந்த திட்டத்தின் வழி தற்போது அதிக கொள்ளளவில் இயங்கும் கட்டிடத்தை சுற்றியுள்ள போக்குவரத்து பற்றிய மதிப்பாய்வு செய்யப்படவுள்ளதென்று EAIC தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் பாக்கார் கூறியுள்ளார். இம்முயற்சியை அமல்படுத்துவதில் கணிசமான செலவுகள் இருந்தாலும் இத்திட்டம் குறித்த ஆய்வை முதலில் தொடங்கவிருப்பதாக அவர் கூறினார். இந்த ஆய்வை செயல்படுத்த மலேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு நிறுவனம் AKPS மற்றும் உள்துறை அமைச்சு KDN ஆகியோரிடமும் பரிந்துரைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் என்றார். மாணவர்களின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் கடுமையான மீறல்களை இலக்காக கொண்டு மாநிலம் தழுவிய நிலையிலான பரிசோதனையின் போது நெகிரி செமிலான் சாலை போக்குவரத்து துறை JPJ 18 பள்ளி வேன்களை பறிமுதல் செய்தது. ஓப்ஸ்காஸ் வேன் ஹராம் நடவடிக்கையின் போது அனுமதி இல்லாமல் இயங்கும் வாகனங்கள், காலாவதியான மோட்டார் வாகன உரிமங்கள், காப்புறுதி காலாவதியான மற்றும் சாலை தகுதி சான்றிதழ்களில் உள்ள குறைபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு மீறல்கள் கண்டறியப்பட்டன. காலை 5 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் முறையான அனுமதியின்றி இயங்கும் 26 வேன்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக நெகிரி செமிலான் RTD இயக்குனர் அனீஃப் யூசப்ரா யூசுப் தெரிவித்தார். சட்டவிரோத வணிக நோக்கங்களுக்காக தனியார் வேன்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது குறித்த பொதுமக்கள் புகார்கள் மற்றும் புலனாய்வு தகவல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டது. இதில் பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்வதும் அடங்கும். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டத்தை மீறுவது மட்டுமல்லாமல் பயணிகளுக்கு கடுமையான பாதுகாப்பு அபாயங்களையும் ஏற்படுத்துகின்றன.
சரம்பான், ரம்பாவ், குவாலபிலா மற்றும் ஜிம்புல் முழுவதும் சட்டவிரோதமாக இயக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 57 வாகனங்களை அமலாக்க குழுக்கள் ஆய்வு செய்தன. பல்வேறு விதிமீறல்களுக்காக மொத்தம் 22 சம்மன் விநியோகிக்கப்பட்டதாக அனீஃப் தெரிவித்தார். Colors of Indiaவின் PERAC largest global Indian shopping expo and viral food festival இப்பொழுது Aeon Big Falling ஈப்போவில் தொடங்கியாச்சு. ஜூன் 15 வரை 200க்கும் அதிகமான variety viral foods, 50 types of பானிபூரி, 30 types of kunafa, biryani, cheese, popia, nasi lemak, லட்சக்கணக்கான new arrivals, premium and boutique collections, wedding collections, sarees, kurta, kurtis, imitation jewelry, tattoo artists எல்லாமே இருக்கு. அனைத்தும் ஒரே இடத்தில் Aeon Big Falling ஈப்போவில். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஏற்பட்ட பயங்கர விபத்தை தொடர்ந்து தற்காலிகமாக மூடப்பட்ட அமிதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அனைத்துலக விமான நிலையம் செயல்பாட்டுக்கு திறக்கப்பட்டுள்ளதால் மலேசியாவில் இருந்து இந்தியாவின் குஜராத்தின் அமிதாபாத்திற்கான ஏர் ஏசியா மற்றும் மலேசிய ஏர்லைன்ஸ் விமான சேவைகளில் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் அவை திட்டமிட்டபடி உள்ளன. ஏர் ஏசியா மலேசியா தற்போது கோலாலம்பூரில் இருந்து அமிதாபாத்திற்கு வாரத்திற்கு 5 விமான சேவைகளை மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் மலேசிய ஏர்லைன்ஸ் கோலாலம்பூருக்கும் அமிதாபாத்திற்கும் இடையே ஒவ்வொரு வாரமும் 8 நேரடி விமான சேவைகளை மேற்கொண்டு வருகிறது. விமான நிலையத்தில் உள்ள அனைத்து விமான நடவடிக்கைகளும் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக தனது எக்ஸ் பதிவில் அமிதாபாத் விமான நிலையம் தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் அமிதாபாத், அமிதாபாத் கோலாலம்பூருக்கான சேவையை ஏர் ஏசியா தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக ஏர் ஏசியா தெரிவித்துள்ளது. பணியாளர்கள் உட்பட 242 பேரை ஏற்றிக்கொண்டு லண்டனுக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் நேற்று அமிதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். மேற்கு இந்திய மாநிலமான குஜராத்தில் விபத்துக்குள்ளானதில் 241 பேர் கொல்லப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தின் 2 கருப்பு பெட்டிகளில் ஒன்றை விமான அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். குஜராத்தின் தலைநகர் காந்தி நகரில் இருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தெற்கே அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து நேற்று பிற்பகல் லண்டன் சென்ற விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது. 2 கருப்பு பெட்டிகளில் விமானத்தின் பின்புறத்தில் உள்ள ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது. கருப்பு பெட்டியின் பதிவான தகவல்களை ஆய்வு செய்வதற்காக இந்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குனர் அலுவலகம் விமானத்தின் உபகரணங்களை சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. விமானத்தின் முன்பகுதியில் உள்ள 2வது கருப்பு பெட்டி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கருப்பு பெட்டிகள் விமானத்தில் உள்ள மின்னணு தரவு பதிவு கருவிகள். பிரகாசமான ஆரஞ்சு அல்லது மஞ்சள் செவ்வக பெட்டிகள் அதிவேக விபத்துகள், வெடிப்புகள், தீ மற்றும் நீர் அழுத்தத்தை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். ஈரானின் அணுவாயுதங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை முதல் தலைநகர் தேரான் சுற்றுப்பகுதிகளில் பயங்கர வெடிசத்தம் கேட்டு வருகிறது. வெடிப்புகளை தொடர்ந்து வானில் கரும்புகைகள் எழும்பியதை காட்டும் புகைப்படங்களும் வீடியோக்களும் வைரலாகி வருகின்றன. எனினும் அவ்வெடிப்புகளுக்கான காரணம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் ஈரான் சார்பில் வெளியிடப்படவில்லை. என்ற போதிலும் தனது வான் தற்காப்பை ஈரான் 100 விழுக்காட்டு தயார் நிலையில் வைத்துள்ளது. இமான் கொமேனி விமான நிலையத்தில் அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் தேரான் பதில் தாக்குதல் நடத்தலாம் என்ற முன்னெச்சரிக்கையில் இஸ்ரேலில் அவசரகால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றோ நாளையோ இஸ்ரேலையும் அதன் மக்களையும் குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படலாம் என அது அஞ்சுவதே அதற்கு காரணம். ஈரானின் அணுவாயுத தளங்களை இஸ்ரேல் விரைவில் தாக்கக்கூடும் என நேற்றுதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார்.
எனினும் அரசதந்திர தீர்வுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அத்திட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என தனது நெருங்கிய பங்காளியான இஸ்ரேலை ட்ரம்ப் கேட்டுக்கொண்டார். ஆனால் மறுநாளே ட்ரம்பின் ஆலோசனை மீறப்பட்டுள்ளது. Colors of இந்தியாவின் பேராக் லார்ஜஸ்ட் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இப்பொழுது ஏஆன் பிக் ஃபாலின் ஈப்போவில் தொடங்கியாச்சு. ஜூன் 15 வரை 200க்கும் அதிகமான வெரைட்டி வைரல் ஃபுட்ஸ், 50 டைப்ஸ் ஆஃப் பானிபூரி, 30 டைப்ஸ் ஆஃப் குனாஃபா, பிரியாணி, சீஸ், போப்பியா, நாசி லெமா, லட்சக்கணக்கான நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், வெட்டிங் கலெக்ஷன், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டாட்டூ ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கு. அனைத்தும் ஒரே இடத்தில் ஏஆன் பிக் ஃபாலின் ஈப்போவில். இன்று அதிகாலையில் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை தொடர்ந்து ஈரானின் உச்ச தலைவர் அயத்தோலா அலி கமேனி உயிருடன் இருப்பதாகவும் நிலைமை குறித்து அவருக்கு தொடர்ந்து விளக்கமளிக்கப்பட்டு வருவதாக ரியூட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது. அணு விஞ்ஞானிகள் ஃபெரிடான் அபாசி டவானி மற்றும் முகமது மேடி தரான்சி ஆகியோர் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரான் அரசாங்கத்தின் தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள், பாலிஸ்டிக் ஏவுகணை தொழிற்சாலைகள் மற்றும் ராணுவ தளபதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியதோடு தெஹ்ரான் அணு ஆயுதங்கள் உருவாக்குவதை தடுக்க நீண்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தது. புரட்சி பாதுகாப்பு படையின் உயர்மட்ட தலைவரான உசேன் சலாமி கொல்லப்பட்டதாகவும் தெஹ்ரானில் உள்ள அந்த பிரிவின் தலைமையகம் தாக்கப்பட்டதாகவும் ஈரான் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் நடந்த தாக்குதலில் பல குழந்தைகள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நத்தான்சானில் உள்ள நாட்டின் முக்கிய யுரேனிய செறிவூட்டல் வசதி உட்பட வெடிப்புகள் ஏற்பட்டதாக ஈரானிய ஊடகங்களுடன் நேரில் பார்த்த சாட்சிகளும் தெரிவித்தனர். கடந்த ஜூன் 2ஆம் தேதி ஒடிசாவில் பாலியல் வன்கொடுமை செய்த 60 வயது முதியவனை பழித்தீர்க்கும் நோக்கில் வெட்டி கொன்று உடலை பகுதியளவு எரித்த 8 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீட்டில் இருந்து காணாமல் போன அந்த வயோதிகனின் உடல் 5 நாட்களுக்கு பிறகு காட்டுப்பகுதியில் பாதி எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பெண்களில் ஒருவர் கம்பி எனப்படும் அம்முதியவன் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததால் கூர்மையான ஆயுதத்தை கொண்டு தாக்கியதாக காவல்துறையினரிடம் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் அப்பகுதி மக்கள் அந்த முதியவன் பல பெண்களுடன் சட்டவிரோத பாலியல் உறவில் இருந்ததாகவும் அவன் மோசமான நடத்தையை கொண்டவன் என்றும் கூறியுள்ளனர்.